சங்கருடைய படங்கள்ல இருந்தே வந்து அங்கங்கெல்லாம் பிச்சு போட்டதை பூரா எடுத்து வச்சு ஒரு படம் பண்ணி வச்சிருக்காரு. சரி, இந்த படத்தை அப்படியாவது பிச்சு போட்டாவது ஒழுங்கா பண்ணி வச்சிருக்காரா? அதுவும் கிடையாது. என் தலைவன் கேப்டன் விஜயகாந்தோட படம் ஒரு 4-5 படத்தை வந்து உள்ள எடுத்து வச்சுட்டாரு. எப்படின்னா, இப்போ ராம் சரண் வந்து ஒரு பயங்கரமான கோபக்காரன். ஆனால் உன் கோபத்தை வந்து தேவையில்லாமல் தப்பான வழியில் காட்டாத, உன்னுடைய கோபத்தை வந்து ஒரு அதிகாரியாக இருக்கும்போது காட்டு, சேனலைஸ் பண்ணு அப்படின்லாம் வந்து ஹீரோயின் சொன்ன உடனே ஒரு பொங்கி எழுந்து அப்படியும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ட்ரை பண்ணுவார். கடைசியில் ஐபிஎஸ் தான் அவருக்கு கிடைக்கும். இந்த கோபம் அப்புறம் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது இதெல்லாம் வந்து என் கேப்டன் விஜயகாந்த் வந்து சத்ரியன் படத்தில் வந்து பன்னீர்செல்வம் கேரக்டருக்கு வந்து விஜயகுமார் சொன்ன அட்வைஸில் அந்த சின்ன பையனாக வர விஷ்ணுவர்தன் வந்து அடுத்து பெரிய ஆளாயிடுவார். ஸோ அதே கேரக்டர் தான் இங்கேயே நம்ம பண்ணியிருக்காரு. சரி, கேப்டன் விஜயகாந்த் படத்தை இதோட விட்டாரா? அதான் கிடையாது. தமிழ்ச்செல்வன் படத்தில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு அதிகாரிகள், இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு கான்வர்சேஷன்லாம் இவ்வளோ டீசெண்டாக இருக்கும். அதை வந்து ஒரு லைட்டாக மட்டும் எடுத்துட்டு இவர் ஒன்று பண்ணி வச்சுட்டாரு. சரி, இதோட விட்டுட்டாரு, நம்ம அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக வந்து என் தலைவன் தென்னவன் படம் இருக்கு இல்லையா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸராக உள்ளே வருவார். ஒரு 5 ரூல்ஸ் போடுவார். அந்த 5 ரூல்ஸில் அவர் படுற கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு உல்ட்டா பண்ணி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அதாவது எதாவது விட்டு தள்ளுங்க. இந்த இன்னொரு பக்கம் இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, இதுக்கு எடுத்தாரு பாருங்க ஒரு சீனு. பேரரசுன்னு வந்து கேப்டன் விஜய் டேரக்டர் பேரரசு கிடையாது, விஜயகாந்த் நடித்த பேரரசு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் இருக்கிற அந்த பிரகாஷ்ராஜ் போர்ஷன்லாம் எடுத்து உல்ட்டா பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் இது சங்கர் படத்துலையும் சேரல, விஜயகாந்த் படத்துலையும் சேரல, தெலுங்கு படத்துலையும் சேரல, தமிழ் படத்துலையும் சேரல. இது என்ன படம்னே தெரியல. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்தில் வந்து மெயினாக சங்கர் வந்து டேக்லைன் போட்டது என்ன தெரியுமா? பணமில்லா அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பணமில்லா அரசியல் இந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத வந்து முன்னிறுத்தி இந்த படத்தோட கதையெல்லாம் எழுதியிருக்காங்க. நல்ல விஷயம். பணமில்லா அரசியல் தேவைன்றதுக்காக நீங்கள் இம்பிட்டு பணத்தை செலவு பண்ணுமா சங்கர் சார்?